ஏய், உன் பையனை நீ பண்ணவே இல்லை இந்த வேதம், ஜாலியா இரு, நீ ஏன் டென்ஷன் எடுத்துக்கிற? ஏதாவது தப்பானா ஐயோ அப்படின்னு பதறாத. மயிரொன்றை செய்த உயிரொன்று ஏதொன்றும் இல்லை. பெற்றது ஜீவனாயினும் படைத்தது சிவன். நீ ஏழையோ பணக்காரனோ 10 மாசத்துல குழந்தை பிறக்கும் சார். ஒரு கோடீஸ்வரன் சார் 10 நாளைக்கு ஒண்ணு பெத்து போட்டே இருப்பாரு அவரு. 20 வயசுல எல்லா மிருகமும் ஒரே மாதிரி இருக்கும், 10 வயசுல எல்லா யானையும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா 10 வயசுல எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு அறவே கிடையாது. அவனுக்கு கிடைச்ச ஞானத்துக்கு ஏத்த வாழ்க்கை, வசதிக்கு ஏத்த வாழ்க்கை சத்தியமா கிடையாது. ஒரு பக்கம் அவன் மேலேயே கோவம். கடவுள் கண்ணே இல்லை சார், கடவுள் கிட்ட வேண்டாத நாளே இல்லை சார். அதாவது நீ யார் திரும்ப திருத்த நினைக்கிற? உனக்கு கத்து கொடுத்த டீச்சரையோ ப்ரொஃபஸரையோ கிடையாது. இந்த உலகத்தை உனக்காக ஒருத்தன் படைச்சிருக்கான் பாத்தியா, அப்படியே நேர்த்தியா எக்ஸலண்டா. இதே பூமி நீங்க ஏதோ பரதேசி மடத்துக்கு வந்த மாதிரி ஆடின்னு இருக்கும். என் வழி என்னன்னா, இவங்க ஆட்டம் போறது கிடையாது. நீங்க பிறந்தாலே பரபிரம்ம பீடத்துல நீ பிறந்திருக்க. சோ இங்க பிறந்ததாலே நீ பெரிய ஆள் தான். தப்பு பண்ணாம கடவுள் மட்டும் தான் இருக்க முடியும். நான் அந்த பாயிண்ட ஒத்துக்க மாட்டேன். அவரே நம்மள படைச்சிருக்காரு, பெரிய தப்பு. சரி, என் பையனுக்கு படிப்பு சுத்தமா ஏறல, அதனால புதனை வேண்டின்னு மரகத பச்சை போட்டு, இப்ப பச்சை கலர்ல மோதிரம் போட்டா சார் அப்படியே பெரிய ஜீனியஸ் ஆயிடுவாரு. இல்லம்மா, இதெல்லாம் நான் சொல்ல பாருங்க, இதெல்லாம் நான் சொல்றது ஏதோ ஏழையோ முட்டாளோ சேரா நம்ப போறீங்க. கடவுள் அவன் பண்ண புண்ணியத்துக்கு கொஞ்சம் வசதி கொடுத்தா இது கொஞ்சம் காஸ்ட்லி மென்டலா சுத்தின்னு இருக்கும். அதுல சில மென்டல் என்ன கோச்சுக்கும், சாமியே மாத்திக்கும். நான் முஸ்லீமா மாறிட்டேன் சார், இப்ப நான் சூரியனை வணங்குறேன் சார். யாரையாவது மதிச்சா திரும்பி அவர் மதிக்கணுமா இல்லையா? அப்படி மதிக்கலாம் செருப்பால் அடிக்கூடாது இல்ல? அப்படி ஒரு வாட்டி உங்களை கஷ்டப்படுறா திரும்பி மதிப்பீங்களா நீங்க? 1 மணிக்கு மெட்ராஸ் வெயில்ல பீச் ஓரமா நில்லுங்க, அப்பதான் அந்த சால்ட் வாட்டர் கொஞ்சம் நல்லா இருக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. எப்படி தெரியுமா வருவீங்க நீங்க? இப்ப ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆச்சு, அதே மாதிரி வருவீங்க. கரு கரு கருப்பா. ஓபன் சேலஞ்ச். எவன் மூஞ்சி கருக்குலையோ அவன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இனிமே அறிவு எதுக்கும் பிரயோஜனப்படாதுன்னு சொல்ல வரல, ஆனா அந்த அறிவை பயன்படுத்துறதுக்கு இது இல்லைன்னா பயன் இல்லாத அப்படி சொல்ல வர. அப்படி வச்சுக்கலாமா? அறிவு கண்டிப்பா தேவை, ஆனா அதை பயன்படுத்துற கண்டிஷன்ல மனசும் உடம்பும் இல்லைன்னா அது ஃபார்ச்சுனேட்லி சாரி இட் இஸ் நாட் யூஸ்ஃபுல். ஐ டோன்ட் வாண்ட் டு யூஸ் தி பிக் வேர்ட். இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். அப்ப ஃபர்ஸ்ட் எனக்கு தேவையே உங்களோட அவேர்னஸ். அவேர்னஸ் மட்டும் இருந்துச்சுன்னா தானாவே நாலேஜ் அப்ளை ஆயிடும். உங்களை யாரோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறீங்க ரொம்ப முக்கியம். நான் எப்பவுமே அவேர்னஸோட இருக்க முடியாது, ஆனா என் கூட ஒருத்தன் இருப்பான், அவன் என்ன அவேர்னஸோட வச்சுப்பான். அதனாலதான் அவனுக்கு பைரவன் பேரு. வீட்டுல நாய் பாருங்க சும்மா தூங்கி இருக்கும், நீ இத்தனைக்கு முழிச்சினே செக்ஸ் படம் பார்த்துன்னு இருப்ப. ஆனா கேட்டான யாராவது வந்து டக்கு அப்படின்னு அது உன்னை அலர்ட் பண்ற, அதுக்கப்புறம் நீ வந்துடுவ, இன்சார்ஜ் எடுத்துருவ. யாரு டாமி, யாரு அது, எங்க இருக்கான்னு பாத்துருங்க. அது அந்த பக்கம் திருடுதான், இந்த பக்கம் திரும்பி பார்க்கமா போறா அப்படின்னு அப்படியே பார்த்தோன்னே அப்படியே அலர்ட் ஆயிடுவேன். அந்த மாதிரி கடவுள் உன் கூட நீ வச்சுக்கிட்டேன்னா, சார் நான் பெரிய லாடு கிடையாது, ஆனா அவர் என்னோட பெரிய லாடு, அதனாலதான் காடு. அது புரியுதுங்களா? இப்ப அவர் என் கூட இருக்கும் போது கஷ்டம் பயங்கரமா வரும், ஆனா உனக்கு கஷ்டம் வராது. ஏன்னா அவருக்கு கெத்தே எப்பனா கஷ்டமான சிச்சுவேஷன்ல நீ கஷ்டப்படாம இருந்தாதான். நல்லா புரிஞ்சுக்கோங்க, கஷ்டமான சிச்சுவேஷன்மா, ஆனா அவன் இருக்கிறதால கஷ்டம் இல்ல. அப்பதான் என்ன பண்ண, அவனை விட்டு போக மாட்டேன். ஏன்னா உனக்கு அது பதறும். சார் அவரு மட்டும் இல்லைன்னா போட்டுருப்பானுங்க சார் என்ன. எல்லாத்துக்கும் அந்த ரெஃபரன்ஸ் முக்கியம் இல்ல. நீங்க ஊர்ல எல்லாம் பாருங்களேன், தமிழ்நாட்டுல மட்டும்தான் இது முடியும். யாராவது உன்னை ஏமாத்த ட்ரை பண்ணா பெருசாலாம் சொல்ல மாட்டீங்க, சாதாரணமா சொல்லுங்க, சின்ன வயசுலயே காது குத்தியாச்சு அப்படின்னு. இது வெஸ்டர்ன் பீப்புள் சொல்ல முடியாது. Hey, when I was little, they pierced my ear, okay? அவன் புரியாது, what are you talking அப்படின்னு. இதுக்கு அர்த்தம் என்னன்னா, முதல்ல உன் குடும்பம் உனக்கு பண்ணதே ஏமாத்தி இருக்கு. அது நம்பிடும். ஐயோ சொந்தக்காரங்களாம் வராங்க, இன்னைக்கு ஏதோ நல்லது நடக்க போகுது போல இருக்கு, ஊரை கூப்பிட்டு கடா வெட்டி. ஆனா அதுக்கு மட்டும் தெரியாது அதுக்கு பீச்சின் ரத்தம் வர போகுதுன்னு. இவ்வளவு பெரிய ப்ராசஸ நீங்க சிரிச்சுனே சொல்வீங்க. எப்படி டேய் எனக்கு சின்ன வயசுல. அதோட அர்த்தம் என்ன, நீ என்னை ஏமாத்துறன்னு தெரியுது சார், ஆனா நான் இது உன்னோட ஒருத்தன் பெருசா என்ன ஏமாத்திட்டான். அந்த அனுபவம் இருக்கான். நான் முஸ்லிமா இருக்கிறதால எனக்கு என்ன லாபம்? அல்லாஹ் காப்பாத்துவான். கிறிஸ்டினா இருக்கிறதால என்ன லாபம்?
ஜீசஸ் காப்பாற்றுவான். ஹிந்து இருக்கிறதால என்ன லாபம்? நான் நம்புற சாமி காப்பாற்றும் அப்படி நான் சொல்லியிருக்கு. நீ ஹிந்துவா இருக்கிறதாலேயே இந்த சாமி சொன்னதை செஞ்சாதான் உன்னை காப்பாத்துவாரு, இல்லைன்னா சாமியே போட்டு தள்ளுவாரு. அதான் வேதம். நான் சிரிக்கட்டு சொல்ல, நல்லா கவனிங்க சார். அதுக்கு பேர் என்ன? அதுக்கு பேர் பாவம். சார் நான் முஸ்லீம் சார், அப்ப நான் சூப்பரா இருப்பேனா? ஹை, மின்னையாவது ஜாலியா சுத்தலாம். இப்ப நீ முஸ்லீமா இருக்கிறதாலேயே அவரு சொன்னதை செஞ்சா நல்லா இருப்ப, நல்லா இல்லைன்னா செத்துட்டு அப்புறம் கூட அல்லாஹ் சும்மிட மாட்டாரு, நரகத்துல போடுவாரு. இதான் நம்ம குரான் சொல்லுது. சார் நான் கிறிஸ்டின் சார், நான் எஸ்கேப் ஆயிடலாமா? வாய்ப்பே இல்லை ராஜா. நீ கர்த்தரை நம்பு, நம்பாம போ. நீ கர்த்தரை நம்பிட்டன்றதுக்கு ப்ரூஃப் எப்பனா அவர் பைபிள்ல சொன்னதை செஞ்சாதான். சார் செய்யலனா பனிஷ்மெண்ட், ஜட்ஜ்மெண்ட். ஜட்ஜ்மெண்ட்ல என்ன பண்ணுவாரு? சில்ல குட்டி தெரியாம தப்பு பண்ணுச்சு, வாடா நைனா உக்கார் உக்கார் அப்படின்னு வரா, இல்ல போட ராஸ்கல் போ நரகத்துக்கு போ அப்படின்னு வரா. நான் சொன்னது என்ன பொய் இருக்கேன்? அப்ப நான் இறைவனை இந்த மாதிரி சொல்ல நான் ஆசைப்படல. இது இறைவன் இல்ல, இது இறைவன் இல்ல. திருமூலர் அப்படி சொல்லல, அகஸ்தியர் அப்படி சொல்லல, ஜீசஸும் அப்படி சொல்லல, முகமதும் அப்படி சொல்லல. நீ தப்பு பண்ணா வருத்தப்படாத, ஏன்னா நான் அவனை அப்படிதான் செஞ்சிருக்கேன். அப்ப நீ தப்பு செஞ்சதால நீ தாழ்ந்தவனோ, நீ கெட்டு போனதால வீணானவனோ கிடையாது, ஏன்னா நான் அவனை அப்படிதான் செஞ்சிருக்கேன். குருஜி, அப்ப இறைவனுக்கு யாரு ஸ்பெஷலானவன்? தப்பு எல்லாருமே தப்பு பண்ணாம கடவுள் மட்டும்தான் இருக்க முடியும். நான் அந்த பாயிண்ட ஒத்துக்க மாட்டேன். அவரே நம்மளை படைச்சிருக்காரு, பெரிய தப்பு. புரியுதுங்களா? 20 வயசுல எல்லா மிருகமும் ஒரே மாதிரி இருக்கும், 10 வயசுல எல்லா யானையும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனா 10 வயசுல எல்லா மனுஷனும் ஒரே மாதிரி இருக்க வாய்ப்பு அறவே கிடையாது. அவனுக்கு கிடைச்ச ஞானத்துக்கு ஏத்த வாழ்க்கை, வசதிக்கு ஏத்த வாழ்க்கை சத்தியமா கிடையாது. அப்ப இப்ப நீங்க வந்ததுக்கு காரணம் நீயே இறைவன் தெரிஞ்சுக்கிறது கிடையாது. இறைவனை நான் ஏன் நம்பணும்? அப்ப இறைவன் இருக்கான்னு சொன்னா நான் எதனால, எனக்கு என்ன பெனிஃபிட்? This knowledge should benefit you in some area. பெனிஃபிட் பண்ணதோ இல்லையோ ஹார்ம்ஃபுல்லா கண்டிப்பா இருக்க கூடாது. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? Then it should enrich you immediately. ஒரு விஷம் சாப்பிட்டோனே சாவறான், சரக்கு அச்சோனே போதே ஆவறான். தண்ணி குடிச்சவனே தாகம் தண்ணியுது. கடவுள் மட்டும் லேட்டா பெனிஃபிட் பண்ணுவோம்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. நீங்க எங்க டென்ஷன் ஆகுறீங்களா? அப்ப எனக்கு இத்தனை நாள் நடந்த தப்புக்கு காரணம், அதை பார்க்கலாம், பொறுமையா பார்க்கலாம். ஆனா கடவுள் உனக்கு அதை சைலண்ட் ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கிட்டாதான் அவனை நம்ப ஆரம்பிப்பேன். ஒரு பக்கம் அவன் மேலேயே கோவம், கடவுள் கண்ணே இல்லை சார், நான் கடவுள் கிட்ட வேண்டாத நாளே இல்லை சார். அதாவது நீ யாரை திரும்ப திருத்த நினைக்கிற? உனக்கு கத்துக் கொடுத்த டீச்சரையோ ப்ரொஃபஸரையோ கிடையாது. இந்த உலகத்தை உனக்காக ஒருத்தன் படைச்சிருக்கான் பாத்தியா, அப்படியே நேர்த்தியா, எக்ஸலண்டா, with perfect precision. நம்ம வேதம் சூரியன் வெள்ளையா இருக்குச்சா எல்லோவா இருக்குச்சா? வெள்ளி கதிரவன், பியூர் ஒயிட். இன்னொரு நம்ம எப்படி பெயிண்டிங் பண்றோம்? சார் சன் அப்படியே எல்லோவா ஆரஞ்சா இருக்கு சார். கிடையாது. அப்படி இருந்தா நிலால ஏன் ஆரஞ்சா வரணுமே? இல்ல இமயமலையில காத்தால அந்த ரேஸ் வரும்போது ஆரஞ்சா தானே வரணும். நம்ம பார்க்கும் போது டஸ்ட் இருக்கு, அந்த டஸ்ட்ல அது ஆரஞ்சா தெரியுது, ஆனா சன் ஒயிட்டா தான் இருக்கு. இதே பூமி நீங்க ஏதோ பரதேசி மடத்துக்கு வந்த மாதிரி ஆடின்னு இருக்கும். என் வழி என்னன்னா, இவங்க ஆட்டம் போறது கிடையாது. நீங்க பிறந்தாலே பரபிரம்ம பீடத்துல நீ பிறந்திருக்க. சோ இங்க பிறந்ததாலே நீ பெரிய ஆள் தான். அதை ஃபர்ஸ்ட் எனக்காக உங்க அம்மா அப்பா மட்டும் நீங்க மதிக்காது, அதெல்லாம் பிரிவிலேஜ். சார் எங்க அம்மா அப்பா பணக்காரன் சார், பிரிவிலேஜ் கண்ணு. சார் நான் ஆரோக்கியமா இருக்கேன் சார், பிரிவிலேஜ் கண்ணு. சார் எங்க அப்பா பிசினஸ் அப்படியே எடுத்து நடத்துறேன் சார், பிரிவிலேஜ் கண்ணு. ஆனா இதெல்லாம் பிரிவிலேஜ். The real source is God. These are all means. நாளைக்கு பணக்கார அப்பா ஏழை ஆகலாம், ஏழையா பிறந்த நீ பணக்கார ஆகலாம், இதெல்லாம் வேற. இன்னைக்கு ஆரோக்கியமா இருக்கு, நீ நோய் வரலாம், நோய் வந்து அப்படியே மாறலாம். ஆனா நீ ஒண்ணு புரிஞ்சுக்கணும், நான் ஏன் இதை நம்பணும்? திங்க் பண்ணி பாருங்க. உங்களுக்கு எல்லாம் நல்லா ரொம்ப கேஷுவலா புரிஞ்சுக்கலாம். இதே இடத்துல இன்னும் அந்த ஒரு அண்டார்டிக் ரீஜன் போயிடுவோம்பா, அங்கெல்லாம் செடி முளைக்குமா? முளைக்காதா? 200% முளைக்காது. ஏன் முளைக்காது? சூரியன் இல்லையா? உடனே சன் இஸ் தி சோர்ஸ் ஆஃப் எனர்ஜி, அங்க முளைக்க வேண்டியது தானே. அப்ப அவன் வச்சிருக்கேன் முக்கண்ணன் பேரு பூமிக்கு, சிவனுக்கு முக்கு. நீ 3வது கண்ணன் இந்த கண்ணன் நினைச்சுக்கிற? கிடையாது. சிவன் 3வது கண்ணா தான் வச்சிருக்கான். முதல்ல சூரியன், அடுத்து ஒரு பிளானட். அந்த பிளானட் பேர் என்ன? எது வச்சுக்கோங்க, மெர்க்குரின்னு வச்சுக்கோங்க. வச்ச பேர் மெர்க்குரின்னு கூப்பிட்டா திரும்பி பார்க்க போறது இல்ல. நீ தற்குறின்னு கூப்பிட்டாலும் அது ஒன்றும் சொல்லாது. இல்ல சத்தியமா சொல்றது புரியுதுங்களா? இதுவாவே பேர் வச்சிருச்சு, அது பேர் மெர்க்குரிங்க. ஆனா தமிழ் வந்து புதன். என்னது?
ஏன்னா அது வாங்குது, உள் வாங்குது. புதன் முதல்ல ஒரு கதிரவனும் உள் வாங்குது. இவன் அப்படி இப்படி மாத்திட்டான். சார் உங்களுக்கு புதன் சரியில்லையா, அதனால படிச்சது உள் வாங்க மாட்டேன். சயின்டிபிக்கா அதுல இருந்து கிரீன் கலர் எப்படி சன்ல இருந்து ஒயிட் வருதோ இதுல கிரீன் ரேடியேட் ஆகும். சார் என் பையனுக்கு படிப்பு சுத்தமா ஏறல, அதனால புதனை வேண்டின்னு மரகத பச்சை போட்டுட்டேன். இப்போ பச்சை கலர்ல மோதிரம் போட்டா சார் அப்படியே பெரிய ஜீனியஸ் ஆயிடுவார். இல்லம்மா இதெல்லாம் நான் பாருங்க, இதெல்லாம் நான் சொல்றது ஏதோ ஏழையோ முட்டாளோ சேரா நம்ப போறீங்க. கடவுள் அவன் பண்ண புண்ணியத்துக்கு கொஞ்சம் வசதி கொடுத்தா இது கொஞ்சம் காஸ்ட்லி மென்டலா சுத்தின்னு இருக்கு. அதுல சில மென்டல் என்ன ஆகும்னா கோச்சுக்கும், சாமியே மாத்திக்கும். நான் முஸ்லீமா மாறிட்டேன் சார். நான் கேட்டேன் எதுக்கு சார் ஒரு முஸ்லீமா மாறினா, இவங்க ஏன் சார் இந்துவா மாறினாங்கன்னா, இல்லை இப்போ வந்து அல்லாஹ் நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. ஓ சூப்பர். இப்போ வந்து அவர் சிவனை நம்ப ஆரம்பிச்சார். நீ எதுவா இருக்கியோ அதுவாவே இரு, நல்லா இருக்கியான்னு பாரு. யாருக்கு புரியுது? இவர் ஆகுனா கடவுளை கொண்டு வந்த பிரச்சனைக்கு. நீ பாரு நேச்சர் எப்படி படைச்சிருக்கான்னு. சார் நாங்கெல்லாம் இந்து சார், சூரியன் முன்னாடி போய் நின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே ஒரு 12:30 மணிக்கு சூரிய நமஸ்காரம் பண்ணி, இப்ப நான் சூரியனை வணங்குறேன் சார். யாரையாவது மதிச்சா திரும்பி அவர் மதிக்கணுமா இல்லையா? அப்படி மதிக்கலாலும் செருப்பால் அடிக்கூடாது இல்ல? அப்படி ஒரு வாட்டி உங்களை கஷ்டப்படுறா திரும்பி மதிப்பீங்களா நீங்க? 1 மணிக்கு மெட்ராஸ் வெயில்ல பீச் ஓரமா நில்லுங்க, அப்பதான் அந்த சால்ட் வாட்டர் நல்லா இருக்கும். சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க. எப்படி தெரியுமா வருவீங்க நீங்க? இப்போ ஒரு பாட்டு ட்ரெண்ட் ஆச்சு, அதே மாதிரி வருவீங்க. கரு கரு கருப்பா. ஓபன் சேலஞ்ச். எவன் மூஞ்சி கருக்குலையோ அவன் கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஏன்னா அங்கெல்லாம் ஓடி வந்துடுவாங்க திருவண்ணாமலை அப்படியே ப்ரே பண்ணுறது. வெள்ளூர் திருவண்ணாமலை எக்ஸாம் டைம்லாம் சார் 9th 10th வந்துடுவான். இந்த பக்கம் கிறிஸ்டின் ப்ரே பண்ணுவான், அந்த பக்கம் முஸ்லீம் ப்ரே பண்ணுவான். அப்படியே அந்த பேனாவல் கர்த்தரின் அருள் இறங்கி அப்படியே உனக்கு பதிலெல்லாம் வந்து இந்த பக்கம் அப்படியே பெருமாள் கோயில இருந்து பா பெருமாள் உங்க கூட இருப்பார். எனக்கு என்ன புரியுதுன்னா, அந்த ஃபாதரை கேட்பேன், ஃபாதர் நீங்க ப்ரே பண்ண பேனால ஜீசஸ் வந்து இறங்குவார்னா நீங்க எக்ஸாம் எழுதலாமே. நீங்களே பிஎஸ்சி ஃபெயில் தானே ஃபாதரா வந்தீங்க. தம்பி சும்மா இருங்க, அதெல்லாம் வெளியே நீங்க சொல்லி நீங்க வந்து அசிங்கப்படுத்தாதீங்க. புரிஞ்சு? அப்ப நான் வணங்குற சூரியன் என்ன டேஷுக்கு? அந்த சூரியனை யார் படைச்சா? ஏதோ ஒரு பிரச்சனை, அவசரப்பட்டு கேஸ் ஆயிடுச்சு. உனக்கு கான்ஸ்டபிள் தெரியும், இன்ஸ்பெக்டர் தெரியும், டிஜிபி தெரியும். யாருக்கு ஃபோன் பண்ணணும்? தெரிஞ்சா யாருக்கு ஃபோன் பண்ணணும்? தப்பான எக்ஸாம்பிள், கோச்சி போய் லாஜிக்கா யாருக்கு ஃபோன் பண்ணணும்? அப்ப டைரக்டா கடவுள்னு ஒருத்தர் இருக்காருன்னு விட்டுருவோம். இருந்தா யாரை கும்பிடணும்? எதுக்கு கும்பிடணும்? அப்ப ஃபர்ஸ்ட் மெர்க்குரி, அடுத்து வீனஸ், 3வது தான் சூரியன். எங்க வச்சிருக்கான்? நம்ம கிட்ட வரப்போற அந்த ரேஸ்க்கு ஏத்த மாதிரி சூரியனுக்கு அப்படியே அந்த ரேஸ் ஃபில்டர் ஆகி வர மாதிரி இங்கதான் பூமியை வச்சான். என்ன வச்சான்? இப்ப நீங்க இருக்கிறது அங்கதான் இருக்கீங்க. நல்லா புரிஞ்சு பாருங்க. நீங்க நல்லா ஏசி போட்டுன்னு உட்காந்து டேபிள் உட்காரவே உங்களுக்கு வேற எதுவும் நினைச்சு போறீங்க. அங்கதான் நீங்க இருக்கீங்க. அதுல இந்த எர்த்து, அதுல இந்தியா, அதுல தமிழ்நாடு, அதுல சென்னை, அதுல சேர்ல சார் உட்காந்துருக்கீங்க. அவ்வளவுதான் நீங்க. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆத்மயோகா பிரின்சிபல் என்ன? உன்னை கொண்டே உன்னிடமிருந்து காப்பது ஆத்மயோகம். இது மாயையில உண்மையா நடக்குதா? இங்க ஏதாவது ஒரு மந்திரிச்ச கயிறு, இல்ல ஒரு கருப்பு மயிறு, இந்த யானை முடி, அந்த மாதிரி எதனா கொடுக்குறோமா? கிடையாது. நீங்க பார்க்கலாம் சார். நான் ஏழை முட்டாள் சார், பணக்கார முட்டாள் சார் எப்படி தெரியும்? அது காசு இருக்காது, பாவம் மஞ்சளை வாங்கி கட்டிக்கும். இதுக்கு காசு இருக்கும், தங்கத்துல யானை முடி போட்டுன்னு சுத்தம். ஆனா அந்த யானையை அங்க மூடின்னு தான் சுத்தம். நான் பேசும்போது சிலருக்கு அப்படியே உள்ள குத்துறா மாதிரியே இருக்கும். கோச்சிங் போறீங்க, ஏன்னா நீங்க கோச்சிங் தான் பேசுறேன். ஏன்னா நீங்க நல்லா இருக்க மாட்டீங்க சொன்னாதான் நான் பயப்படணும். நீ ஜாலியா இருக்க பிறந்தவன் நீ. ஆனா அந்த ப்ரோசஸ் புரிஞ்சுக்கோ. உனக்கு ஒரு மாதிரி எனக்கு ஒரு மாதிரி இருந்தா இது ஒர்க் அவுட் ஆகாது. இறைவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி படைக்கவே தான் அவனுக்கு மதிப்பே. உன்னை பொசிஷன் பண்ணதே அப்படிதான் பண்ணிருக்கான். கொஞ்சம் நீ செகண்ட் பிளானட்டா இருந்தனா எரிஞ்சிருக்கும் இந்த பூமி. ஏன்னா ஃபில்டர் கிடையாது. இல்ல சார் 3வது பதிலா 4வது பிளானட்டா தூக்கி போட்டான், அப்படியே ஃப்ரோசன் பாலா சுத்தி இருந்திருப்ப நீ இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. உங்களை இந்த இடத்துல உங்களை அவ்வளோ ரெடி பண்ணி படைச்சிருக்கான் அவன். ஆமாண்டா கண்ணு. இதை எவனோ ஒருத்தன் செஞ்சா அப்படி வச்சுக்கலாமா? இதை கடவுளும் சொல்ல வேணாம், எவனோ ஒருத்தன் செஞ்சிருக்கான்.
சத்தியமா எங்க அப்பா செய்யல, நான் செய்யல. இதையும் சொல்லிருக்கேன். உங்க வீட்டுல யாராவது அப்பா செஞ்சாங்க? சார் எங்க தாத்தா தான் சார் சோலார் சிஸ்டம் செஞ்சாரு. உன் பையனை நீ பண்ணவே இல்லை இந்த வேதம், ஜாலியா இரு, நீ ஏன் டென்ஷன் எடுத்துக்கிற? ஏதாவது தப்பானா ஐயோ அப்படின்னு பதறாத. மயிர் ஒன்றை செய்த உயிர் ஒன்று ஏதொன்றும் இல்லை. பெற்றது ஜீவனாயினும் படைத்தது சிவன். நீ ஏழையோ பணக்காரனோ 10 மாசத்துல குழந்தை பிறக்கும் சார். ஒரு கோடீஸ்வரன் சார் 10 நாளைக்கு ஒண்ணு பெத்து போட்டுனே இருப்பாரு அவரு. சொல்லு, சொந்தமா 10 வீடு இருந்தாலும் பெத்துக்க வாடகை வீடு தானே போதுங்க. நான் சொல்ல வேர்ல்ட பத்தி பேசுறேன். இன்னும் கொஞ்ச நாள் பெத்த வயிறுலாம் பத்தி எரியாது. ஏதாவது ஒரு ஊர்ல லேப் எரியும், பசங்க அழுவாங்க, ஐயோ பெத்த லேப் பத்தின எரியுது ஐயோ அப்படின்னு. இந்த தாய் பாசம் பத்திலாம் இனிமே நீங்க பாட்டு எழுத முடியாது சார். ஏன்னா பாதி பேருக்கு தாயே தெரியாது. இந்த படத்துல பெத்த தாயின்னு சொல்ல முடியாது. பெத்த தாய் வேற தானே. கம் அவுட் மீ, அதுக்குள்ள போக வேணாம். உன்னை எப்படி செஞ்சிருக்கான்? பிறந்தா பால் குடிக்கிற குழந்தைக்கு யாராவது கிளாஸ் எடுத்தாங்களா? காம்புல தான் பால் வரும்னு 10 விரல் வச்சு அந்த தாய் வந்து வலிக்கு அமுக்குவா. 10 விரல நீக்கி காம்புல பால் குடிக்குது குழந்தை. உன்னை எப்படி செஞ்சிருக்கான் சொல்லு. இப்ப பிரச்சனை எங்கன்னா, கடவுள் இல்ல அப்படின்னு சொல்றதுக்கு உரிமை உண்டு. ஆனா அது கடவுள் யாருன்னு தெரிஞ்சுக்கோ சொன்னாதான் உரிமை உண்டு. ஏன்னா கடவுளே இல்லைன்னு எவனுமே சொல்ல முடியாது சார். அப்படி சிலர் சொல்லி சுத்துறாங்க, அதை பத்தி நீ கவலையே படாது. இப்ப நீ கடவுள் இருக்குன்னு சொல்ற பாத்தியா, நீ தான் ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா நீ கடவுள் இல்லாத கடவுள்னு சொல்லிட்டனா உன்னுடைய எஃபர்ட், உன்னுடைய டைம், உன்னுடைய ட்ரீம் மூணுமே காலி. மூணுமே காலி. அதுக்கு கடவுள் இல்லைன்னு சொன்ன எவ்வளவு மேலு. ஏன்னா எது பண்ணா வலி வந்துச்சோ அதை அவாய்ட் பண்ணிப்பான். சார் நேற்று இந்த சாப்பாடு சாப்பிட்டேன் சார், அலர்ஜி ஆயிடுச்சு, இனிமே சாப்பிட மாட்டேன் சார். சார் நேற்று நான் கொஞ்சம் தூங்கல சார், டயர்ட் ஆயிட்டேன், இனிமே கரெக்டா தூங்குறேன் சார். அவனே திருந்திடுவான். அப்ப எனக்கு வைரம் எதுன்னு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அப்பதான் நான் பார்த்துட்டு இது வைரம் இல்லைன்னு சொல்ல முடியும். யாருக்காவது புரியுதுங்களாமா? ஏன்னா என் பிரச்சனை, நீங்க வைரம் வாங்க போன இடத்துல வைரம் வாங்காம வந்துடலாம். ஆனா எது வைரம் இல்லையோ அதை வாங்கிடக்கூடாது. இந்த பாயிண்ட் புரியுதுங்களா? இவ்வளவு சிம்பிள் லைஃப். அப்ப நான் கடவுளை என்ன காப்பாத்தவரை நம்பினா அவர் இருக்கிற இடத்துக்கு போனாதான் காப்பாத்துவார். கடவுள் இருக்கிறதாலே அவர் உன்னை காப்பாற்ற போறதும் இல்லை, கடவுளை நம்புறதாலையும் அவர் உன்னை காப்பாற்ற போறது இல்லை. இப்ப கடவுள்னு ஒண்ணு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி அப்பா இவ்வளவு ஸ்பெசிபிக் நாலேஜோட நான் பேசிட்டே போலாம். வெறும் தண்ணியை பத்தி பேசலாம், ஆமையை பத்தி பேசலாம், இல்ல ஞானிகள் பத்தி பேசலாம். ஆனா இது என்னன்னா, அவர் இந்த உலகத்தை படைச்சதால பெரிய ஆளோ இல்ல இவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறதால பெரிய ஆளோ கிடையாது. என்ன அவரு காப்பாத்தினதான் கடவுள்.